பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஒரு பொற்சிலையை பண்ணுவித்தது யார்? நேபுகாத்நேச்சார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நேபுகாத்நேச்சார் பண்ணுவித்த பொற்சிலையின் உயரம் மற்றும் அகலம் என்ன? உயரம் 60 முழம், அகலம் 6 முழம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை டேஸ் மாகாணத்தில் இருக்கிற டேஸ் என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு நேபுகாத்நேச்சார் எவர்களையெல்லாம் அழைத்தான்? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், உத்தியோகஸ்தர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்த அனைவரும் எங்கே நின்றார்கள்? சிலைக்கு எதிராக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளும்படி உரத்த சத்தமாய் அறிவித்தவன் யார்? கட்டியக்காரன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் எவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தான்? சகல ஜனங்கள், ஜாதிகள் மற்றும் பாஷைக்காரருக்கு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவைகளின் சத்தத்தை கேட்கும்போது ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும்? எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கும்போது. தானியேல் 3:5. கேள்வி எண் 9. ராஜா நிறுத்தின பொற்சிலையை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. சரியா தவறா என கூறுக. தவறு. தாழ விழுந்து என்பதே சரி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு என்பவைகள் எவைகள்? கீத வாத்தியங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்ன? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. சகல ஜனத்தாரும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. யூதர் பேரில் குற்றம் சாட்டினவர்கள் யார்? கல்தேயரில் சிலர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. கல்தேயரில் சிலர் டேஸ் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினர். ராஜ சமூகத்தில் வந்து. தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15.
கல்தேயரில் சிலர் நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் டேஸ் வாழ்க என்று கூறினர். நீர் என்றும் வாழ்க என்று கூறினர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 16. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நேபுகாத் நேச்சாரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 17. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் டேஸ் இருக்கிறார்களே என்று கல்தேயரில் சிலர் ராஜாவிடம் கூறினர். யூதரான மனுஷர் இருக்கிறார்களே என்று. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 18. எவர்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை மதிக்கவில்லை என்று கல்தேயர் குற்றம் சாட்டினர்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உம்முடைய டேஸ் ஆராதனை செய்யாமலும் பொற்சிலையை டேஸ் கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று கல்தேயர் ராஜாவிடம் கூறினர். தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டவர்கள் யார்? கல்தேயரில் சிலர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. நேபுகாத் நேச்சார் டேஸ் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். உக்கிர கோபங்கொண்டு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 22. நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத் நேச்சார் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 23. நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள டேஸ் நல்லது என்று நேபுகாத் நேச்சார் ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிடம் கூறினார். ஆயத்தமாயிருந்தால் நல்லது என்று. தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 24. உங்களை என் டேஸ் தப்புவிக்கப் போகிற டேஸ் யார் என்று ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிடம் கேட்டார். கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று. தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. யார் யாரிடம் கூறியது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத் நேச்சாரிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யார் தங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவிடம் கூறினர்? தாங்கள் ஆராதிக்கிற தேவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 27. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் டேஸுக்கும் டேஸுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவிடம் கூறினர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 28. எது வேறுபட்டது? நேபுகாத் நேச்சாருடைய முகம் வேறுபட்டது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 29. நேபுகாத் நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டது, சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 30. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி ராஜா உத்தரவிட்டார்?
7 மடங்கு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 31. எவர்களுக்கு விரோதமாய் நேபுகாத் நேச்சாருடைய முகம் வேறுபட்டது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய். தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 32. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில் போட்டவர்கள் யார்? ராஜாவின் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 33. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் டேஸ் அக்கினி சூளையின் டேஸ் போடப்பட்டார்கள்? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 34. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எவைகளோடு கூட கட்டப்பட்டார்கள்? தங்கள் சால்வை, நிசார், பாகை மற்றும் மற்ற வஸ்திரங்களோடும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 35. அக்கினி ஜுவாலையானது எவர்களை கொன்று போட்டது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை. தானியேல் 3:22. கேள்வி எண் 36. எது கடுமையாயிருந்தது? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கட்டளை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 37. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கட்டுண்டவர்களாய் எங்கே விழுந்தார்கள்? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே. தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 38. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் டேஸ் தீவிரமாய் எழுந்திருந்தான்? பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்தான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 39. 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம், யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத் நேச்சார் தன் மந்திரிமார்களிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 40. ஆம் ராஜாவே, யார் யாரிடம் சொன்னது? மந்திரிமார்கள் நேபுகாத் நேச்சாரிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 41. அக்கினியின் நடுவிலே உலாவியவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 42. 4 பேர் டேஸ் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை ராஜா கண்டார்? விடுதலையாய். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 43. அக்கினியில் உலாவிய 4ஆம் ஆளின் சாயல் எதற்கு ஒப்பாயிருந்தது? தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 44. எவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்கு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 45. எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 46. ராஜா அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து டேஸ் தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே என்று அழைத்தான். உன்னதமான தேவனுடைய தாசராகிய. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 47. நீங்கள் வெளியே வாருங்கள், யார் யாரிடம் சொன்னது? நேபுகாத் நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
கேள்வி எண் 48. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எதிலிருந்து வெளியே வந்தனர்? எரிகிற அக்கினியின் நடுவிலிருந்து. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 49. எவர்களெல்லாரும் கூடி வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கண்டனர்? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர் மற்றும் ராஜாவின் மந்திரிகள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 50. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய டேஸ் மேல் அக்கினி டேஸ் செய்யாமல் இருந்தது? சரீரங்களின் மேல் பலஞ்செய்யாமல் இருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 51. கருகாமல் இருந்தது எது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தலைமயிர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 52. சேதப்படாமல் இருந்தது எது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய சால்வைகள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 53. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களிடத்தில் அக்கினியின் மனம் வீசியது சரியா தவறா என கூறுக. தவறு. அக்கினியின் மனம் வீசவில்லை என்பதே சரி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 54. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 55. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை நம்பி டேஸ் தள்ளி டேஸ் ஒப்பு கொடுத்தனர்? ராஜாவின் கட்டளையை தள்ளி சரீரங்களை ஒப்பு கொடுத்தனர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 56. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் டேஸ் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியவில்லை? தங்களுடைய தேவனை தவிர. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 57. தேவன் யாரை அனுப்பி தமது தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தார்? தமது தூதனை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 58. எவன் துண்டித்து போடப்பட்டு அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிறவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 59. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனைப் போல டேஸ் தேவன் வேறொருவரும் இல்லை என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? இரட்சிக்கத்தக்க தேவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 60. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தியது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.